ஒரு 17 வயசு பெண் குழந்தை தூத்துக்குடி மாவட்டத்துல தான் சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஸ்கூல் முடிச்சிட்டு பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு வந்த ஒரு பெண் காணாம போறாங்க. மறுநாள் தான் கிடைக்கிறாங்க. அதுவும் ஒரு முட்போதர்ல நிறைய காயத்தோட இறந்த நிலைமையில. எனக்கு என்னன்னா, இந்த மாசம் ஆரம்பிச்சு ஒரு 13 நாள் தான் ஆயிருக்கும். ஆனா அந்த 13 நாள்ல 10க்கு மேல பாலியல் வன்கொடுமை. இதை ஏன் பாலியல் வன்கொடுமை அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த சின்ன பொண்ணை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி கொள்றதுக்கு எந்த ஒரு ரீசனுமே கிடையாது. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, இறந்த உடனே அந்த பொதுமக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறைய கொடுமைப்படுத்தி தான் கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் இது பாலியல் கொடுமையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சந்தேகப்பட்டு பொதுமக்கள்லாம் ரொம்ப கோபத்தோட போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் வரல. அது வந்தாதான் என்ன நடந்ததுங்கிறத தெளிவா சொல்ல முடியும் அப்படின்ட்டு போலீஸ்காரங்களாம் சொல்றாங்க. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு பெண் குழந்தை இறந்து 3 நாள் ஆகியும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடைக்கல. ஆனா கரூர்ல 41 பேர் இறந்த உடனே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அன்னைக்கு நைட்டு. அது எப்பறம் நடந்துச்சு? இது ரெண்டு என்ன தெரியுதுன்னா, மக்களே நீங்க நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒருத்தன் நல்லது பண்றான்னு மக்களுக்கு வந்தான் அப்படின்னா அவனை உடனே அழிச்சிடணும். அதுவே தப்பு பண்ற ஒருத்தனா இருந்தா அவனை வெளியிலே காட்டி கொடுக்க கூடாது. ஏன் தெரியுமா? ஏன்னா தப்பு பண்றது அவனுங்க தானே. திமுக கட்சியில தான் இப்போ இத்தனை வருஷத்துல அண்ணா யூனிவர்சிட்டியில ஏதாவது ஒரு பாலியல் பிரச்சனை நடந்திருக்கா? ஒரே முதல் தடவை நடந்துச்சு ஆட்சியில. அந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்புனா என்னன்னே தெரியாது என்ற ஒரு ஆட்சி தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. பார்த்து முடிவெடுங்க. எலெக்ஷன் வேற நெருங்கிட்டே இருக்கு. இன்னைக்கும் நீங்க யோசிக்காம இந்த திமுக ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி பழக்க தோசையில போயிட்டு சூரியன்ல குத்துனீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தர் வீட்லயும் அள்ளி போட்டு குத்திட்டு உட்கார முடியாது.